அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில செய்திகளோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். கொத்தாக பிடிபட போகும் சிலர் வீடியோ ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வீடியோவை வச்சு இன்னும் விரைவிலேயே கைது நடக்கும். இது சம்மந்தமான ஒரு முக்கிய தகவல் இருக்குது. வீடியோவை தொடர்ந்தும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி குருதாய் மக்கள் உதவும் கரங்கள் ஜெனட் மேரி சகோதரி அவர்களுடைய முயற்சியால் ஒரு சில விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதில் குறிப்பாக ஒரு சில சகோதரிகளுக்கு நடந்த மிகப்பெரிய அநீதிகளுடைய சாராம்சங்கள். இதில் பார்த்திங்கன்னா, இந்த சகோதரி இலங்கையைச் சேர்ந்த ஒரு பணிப்பெண் கடந்த 10 வருடங்களாக குவைத்தில் வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் சல்வா பகுதிகளில் வீதியை, அதுவும் அவங்க வீதி கடவையில் தான் வீதியை கடந்திருக்கிறாங்க. கடக்கும்போது குவைத்து இளைஞர் ஒருவரால் வாகனத்தால் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் வயது குறைந்த ஒரு இளைஞரால். இதை மாதிரி இன்னொரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14 வருடமாக சவுதி அரேபியாவில் சம்பளம் கூட சரியாக வழங்கப்படாமல், அக்காமா கூட செய்யப்படாமல் பிடித்து வைக்கப்பட்டிருக்குது ஒரு சகோதரியை. குவைத்தில் கடந்த 8 வருடங்களாக 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் சம்பளம். நாட்டுக்கு போகணும்னு இன்னைக்கு வரைக்கும் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, போக முடியாமல். இந்த சகோதரி ஜஹரா பகுதிகளில் இருக்கிறாங்க. இவங்களுக்கான வேலை திட்டமும் எங்களுடைய ஜெனட் மேரி சகோதரியின் முயற்சியால் இப்போதைக்கு நடைபெற்று கொண்டிருக்குது. இதில் முதலாவது தகவலை பார்த்துடலாம். இவங்க எல்டி தில்ருக்சி நிலுக்கா லியனக்கி கடந்த 2021ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 6ஆம் திகதி சால்வா பகுதிகளில் கடைக்கு போயிட்டு, வீட்டிலேருந்து கடைக்கு போயிட்டு வீடு திரும்பும்போது, அதுவும் வீதி கடவையில் வீதியை கடக்கும் போதே விபத்துக்குள்ளாகிறாங்க. இந்த விபத்தில் இவங்க உயிரிழக்கிறாங்க. அதுவும் ஒரு குவைத்தி சிறுவனுடைய வண்டியில் சிக்கி. அதுவும் அந்த குவைத்தி சிறுவன் அடித்து வண்டியை இழுத்துக்கிட்டு போயிருக்கான் இவங்களை கொஞ்சம் தூரம். இந்த சகோதரியுடைய மகள் ஒருவர் தான் நாட்டில் இருக்கிறாங்க. அந்த சகோதரியுடைய மகளுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கேஸ் நடக்குது, கேஸ் தள்ளி போயிருக்குது அப்படின்ற அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் இது வரைக்கும் பெற்றுக் கொடுக்கல. இவங்களுக்கான ஒரு நஷ்ட ஈடும் பெற்றுக் கொடுக்கல. இது சம்பந்தமான சில முக்கிய தகவல்களை ஜெனட் மேரி சகோதரி அவர்களும் சொல்லுவாங்க. அந்த தகவலையும் நீங்கள் கேளுங்க. வணக்கம் தம்பி. எமது நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரி இறந்திருக்கின்றாங்க, ஆக்சிடென்ட் ஆகி. குவைத் சால்வா ஏரியா டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் 2021 4ஆம் மாதம் 6ஆம் தேதி எல்டி டிர்ருக்ஷி நிலுகா லியனகே. இந்த சகோதரியின் பாஸ்போர்ட் இலக்கம் எண்ணெழுத்து 43 29 72 3. இந்த சகோதரிக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றது. இந்த 3 குழந்தைகளும் 2 ஆண் குழந்தைகள் தன் பாட்டியிடம் வளர்ந்து வருகின்றார். அதே போல் இந்த பெண் குழந்தை இந்த சகோதரியின் கூட்டாளி வீட்டில் இருக்குது. இப்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு பல முறை போய் சொல்லியும் அவங்க அதை இன்னும் ஒரு முடிவு சொல்ல மாட்டேங்கிறாங்களாம். என்னண்டு இன்னும் வழக்கு போகுது. இதே தான் அவங்களுடைய கதை. அதே மாதிரிக்கு இன்னொரு சகோதரி 15 வருட காலமாக 21 வயசில் போனவங்க இப்போ இன்னும் மட்டும் 15 வருட காலமாக அவங்களுக்கு எந்த ஒரு போகிறதுக்கு ஏற்பாடும் செய்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க சவுதியில். அவருடைய பெயர் பிரேமலதா. அவங்களுடைய பேர் பிரேமலதா, கந்தசாமி பிரேமலதா. அவருடைய பாஸ்போர்ட் இலக்கம் எண் 40 71 64 8. இந்த சகோதரி 15 வருஷ காலமாக சம்பளமும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் என்னை தொடர்பு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சகோதரிக்கு நான் நாளைய தினம் ஒரு 10,000 ரூபாய் அனுப்ப இருக்கிறேன். இவருடைய கணவர் வேறொரு திருமணம் முடித்துட்டா. இந்த சகோதரிக்கு இருந்த ஒரே ஒரு குழந்தையும் இறந்து போயிருச்சு நோயின் காரணமாக. தந்தையும் இறந்து விட்டார். ஒரே ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க வவுனியா சைடில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு வர முடியாமல் நான் காசு அனுப்பி வைத்திருக்கின்றேன். நாளைக்கு அனுப்ப வேண்டும். இதையும் தயவு செய்து
போட்டு உடனடியாக எங்களுக்கு இதுக்குள்ள தீர்மானம் எடுப்பதற்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரிக்கு 8 வருட காலமாக ஒரு சகோதரி குவைட்டில் அனுப்பாமல் சம்பளம் கொடுக்காம எங்களால் ஒரு டெலிஃபோனில் கூட அவங்கக்கிட்ட பேச முடியாமல் இருக்கிறாங்க. ரொம்ப பிரச்சனையாக இருக்கின்றது. மேல் விவரங்கள் உங்களுக்கு அவசியமானால் என்னை தொடர்பு கொள்ளவும். நன்றி தம்பி. சகோதரி ஜெனட் மேரி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் இன்னும் தைரியத்தையும் உடல் பலத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் கொடுப்பானாக என்று பிரார்த்திக்கின்றேன். அதே போல இந்த சகோதரி இறந்து போன இந்த தாயுடைய மகள் இன்னைக்கு ஒரு வீட்டில், அவங்களுடைய 2 குழந்தைகள் இன்னொரு வீட்டில், தந்தை இல்லை, விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு இந்த குழந்தையோட நிலைமை என்ன? தாய் தான் இவ்வளோ காலமாக பராமரித்து வந்தாங்க. 2010 2021 வரைக்கும் வெளிநாட்டுக்கு வந்து குவைட்டிலேருந்து அவங்க தான் பணம் அனுப்பிக்கிட்டே இருந்தது, நாட்டுக்கே போகாமல் குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் உணவுக்காகவும். கடைசியில் அந்த சகோதரி இறந்ததுக்கு அப்புறமா இந்த குழந்தையோடைய நிலைமை என்ன? இந்த யுவதியோடைய நிலைமை இன்றைக்கி ஒரு பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அந்த பாஸ்போர்ட்டுக்குரிய பணம் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் அந்த தாயுடைய சடலத்தை நாங்கள் இங்கே அடக்கம் பண்ணுறோம், 25 லட்சம் தாரம் அப்படின்னு அந்த நேரத்தில் பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க, இல்லை என்னுடைய தாயுடைய சடலத்தை நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு. கடைசி அங்கே அனுப்பும்போது அந்த இரத்தங்கள் நிறைந்த அந்த மாதிரி அதே சூழல்லையே ஒரு துணியை போட்டு சுற்றி அனுப்பியிருக்கிறாங்க. குவைட்டி சிறுவன் ஒருவனால தான் வாகன விபத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுவும் சட்ட ரீதியாக அவங்க ரோட்டை கடக்கும்போது. உங்களுக்கே தெரியும், ஜுலேபி ரனாரா இந்த நாட்டில் கொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கான நீதி வெகு விரைவிலேயே கிடைத்தது. அதே போல் அவங்களுக்குரிய நஷ்ட ஈடு, அந்த நாடு, அந்த அதிகாரிகள் எடுத்த முயற்சி இன்றைக்கும் நம்மளை பிரமிக்க வைக்குது. அந்த நாடு இன்றைக்கும் இந்த ஒரே ஒரு கேஸால் பின்தங்கிய நிலையில் காணப்படுது. ஆனால் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக நாடுகளுக்கு, ஒவ்வொரு நாடுகளுக்கு கான்ட்ராக்ட் மூலம் ஆடு மாடுகளை ஏற்றுவது போல ஏற்றிக்கொண்டிருக்கின்ற இந்த அமைச்சர் இதற்கான பதிலை கூறுவாரா? இவர்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுப்பாரா? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், தூதரக அதிகாரிகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் இவ்வளவு நாட்களாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா? ஏன் இன்னும் நியாயம் கிடைக்கவில்லை? அதிகாரப்பூர்வமாக தானே நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்கின்றோம், அகதிகளாக வரவில்லையே, அடையாளத்தோடு தானே வந்திருக்கின்றோம். இலங்கையர்கள் என்ற அடையாளம் இருக்கும் போதும் ஏன் இன்னும் சரியான நியாயம் கிடைக்கவில்லை? இன்றைக்கு வரைக்கும் இலங்கையாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், 2 நாடுகளிலேயுமே இருந்து பலியாகி போன எத்தனையோ தொழிலாளர்களுக்கு நியாயம் என்பது கிடைப்பது மிகவும் அரிதாகவே உள்ளது. அன்றைக்கு முத்துக்குமார், ஷரீஃப்தீன், அதற்கு முன்னாடி ஒரு சகோதரர், தொடர்ந்துமே இந்த நிலைமைதான். இலங்கையை பொறுத்தவரையில் அனோமா சகோதரி ஒருவர், அதற்கு முன்னாடி சாந்தி எனப்படும் சகோதரி ஒருவர் ஐயூன் பகுதிகளில் வாகன விபத்தில் உயிரிழந்தாங்க. தொடர்ந்து இந்த விபத்துகள் நடந்து கொண்டே இருக்குது. எம்மவர்களுக்கு இன்றுமே எந்த ஒரு நியாயமும் கிடைத்ததாக சரித்திரமே இல்லாத சூழல்தான் காணப்படுகின்றது. அதே போல குழந்தை வேலு கந்தசாமி பிரேமலதா, இலங்கையைச் சேர்ந்த இவர் கடந்த 2010 ஆண்டு சவுதி ராஜ்யம் செல்கின்றார். கடந்த 2020 அவருடைய கடவுச்சீட்டும் முடிவடைந்து விட்டது. இதுவரையிலும் நாடு திரும்பவில்லை. இந்த சகோதரிக்கு நடந்த அவல நிலை. ஹாய் அக்கா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்னன்னு கேட்டால், நான் வந்து ஸ்ரீலங்கா, என் பேர் வந்து பிரேமலதா. நான் வந்து 14 வருஷம் இங்கே சவுதியில் வேலை செய்கிறேன். இருந்தும் எனக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அக்கா. நாட்டுக்கு போகிறதுக்கு டிக்கெட் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, அக்கா மாடிச்சு இல்லை, என்ன எதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலக்கா. எங்கள் அம்மா செத்ததுக்கும் அனுப்பலை, என் மகன் செத்து இப்போ 8 வருஷமாச்சு, அவர் செத்ததுக்கும் எனக்கு அனுப்பலை. எனக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருக்குக்கா. எங்கள் குடும்பத்தை பார்க்காம இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டலில். அவர்கிட்டே நான் பேசி ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போ எங்களோட அக்கா வந்து புத்தளத்தில் இருக்கிறாங்க. அவங்களும் ஹஸ்பண்டும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. அவங்கள்ட்ட தான் நான் பேசுவேன், எல்லாம் செய்வேன். வேறு யாரும் எனக்கு எந்த ஒரு துணையும் இல்லை அக்கா. நீங்கள் தான் எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணணும் அக்கா. தன்னுடைய கணவர் வேறொரு திருமணம் முடித்து போயிட்டாரு. தன்னுடைய குழந்தை இறந்துருக்குது, போக முடியலை. தன்னுடைய தந்தை இறந்துட்டாரு, போக முடியலை. தன்னுடைய தாய் சுகவீனமுற்றிருந்தாங்க,
போக முடியலை. இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு அந்த சகோதரி மட்டும்தான். அன்றாடம் கூலி தொழில் செய்து பிழைப்பை நடத்தும் அந்த குடும்பத்துக்கு கொழும்பு சென்று ஒரு புகாரை அளிக்க முடியாத சூழல். தற்போது எங்களுடைய ஜெனட் மேரி சகோதரி அவர்களுக்கு ஒரு 10,000 ரூபாயை அனுப்பி உடனடியாக சென்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் புகார் அளிக்க இன்றைய தினம் பணத்தை அனுப்புவதாக தெரிவித்திருக்கின்றார். ஏன் இந்த அவல நிலை? ஏன் இந்த நிலை? காரணம் யார்? வெளிநாடுகளுக்கு ஆடு மாடுகளை ஏற்றுவது போல் ஏற்றுமதி செய்யும் இந்த கேவலங்கட்ட அமைச்சர்கள் அவர்களுடைய குடும்ப பெண்களை அனுப்பி பிழைப்பு நடத்தலாமே. ஏன் எங்களுடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் இந்த மாதிரியான சித்திரவதைகளுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வைக்கின்றார்கள்? ஏன் அதிகாரிகளுக்கு இதை பற்றிய கவலை இல்லை? இதோ குவைத்தில் நடந்த அடுத்த சம்பவம். இந்த சகோதரிக்கும் அதே நிலைதான். 8 வருட காலமாக சிறை பிடித்தால் போல் ஜஹரா பகுதிகளில் ஒரு வீட்டில் இன்னைக்கு இருக்கிறாங்க. மாத சம்பளம் 3 மாதத்துக்கு ஒருக்கா 5 மாதத்துக்கு ஒருக்கா 8 வருஷத்துக்கும் இவங்க ஊரோட விடுறாங்கல்ல விடுறாங்கல்ல ஒன்று செய்கிறாங்கல்ல சரியா. என் பிள்ளைகள் வந்து 4 பிள்ளைகள் 4 பிள்ளையும் பார்க்குறதுக்கு ஒரு இல்லை. என் அம்மாவும் கண் தெரியா, அப்பாவும் மோசம் பிடிச்சார், பார்க்குறதுக்கு ஒரு இல்லை. இவங்க ஊருக்கு ஒப்பரசம் பண்ணி ஊரில் சின்னவங்க ஒப்பரசம் பண்ணி விட்றாங்கல்ல சரியா. சம்பள காசியும் தாராங்கல்ல 5 மாதத்துக்கு ஒரு காலம் தாராங்க சரியா. என் பேர் வந்து துஷிலா, என் அப்பாட பேர் வந்து கணபதி, அப்பா மோசம் பிடித்தார் சரியா. இந்த அக்கா வந்து மன்னார் அக்கா, எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவள் 2 வருஷம் இந்த 3 வருஷம் இருக்கா போகிறதுக்கு. எனக்கு போகிறவையும் ஊட்டுறாங்க இல்லை ஒன்று செய்கிறாங்க இல்லை. அக்கா அவங்க காலேருந்து கையெழுந்து கொண்டு போடுறாங்க, எனக்கு ஊரோட எடுத்து விடுங்க அக்கா, இல்லை புனியம் கிடைக்கும். என்ற கையில் போனியும் இல்லை, போனும் தாராங்கல்ல ஒன்றும் தாராங்கல்ல. அந்த வீட்டுக்காரங்க சரியான சண்டை, அவங்க கதைக்கு அடிக்கலாம் வந்தவங்க எனக்கு சரியா. அடித்தவங்க எனக்கு சரியா, சப்பாத்தெல்லாம் அடித்தவங்க என்னால் தாங்க முடியாதக்கா. எனக்கு இனி கேட்க பார்க்க யாரும் இல்லை. எனக்கு சகோதரமாக ஒருவரையும் இல்லை, தனிச்சு நான் மட்டும்தான் சரி. என்னை பார்க்குறதுக்கு இல்லை, எடுக்கிறதுக்காக இல்லை. சம்பள காசும் குறைவு தாராங்கல்ல. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய அலட்சியம்தான் இதுக்கு முக்கியமான காரணம். அதே போல இந்த நாட்டில் நான் அன்றைக்கு குறிப்பிட்டால் போல 2 வருடம் முடிந்தவுடன் ஒரு தொழிலாளருக்கு மீண்டும் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட வேண்டும். 10 வருடமாக இருக்கக்கூடிய கடவுச்சீட்டு வெறும் 2 வருடமாக மாற்றி கொடுக்க வேண்டும். இந்த 2 வருட கடவுச்சீட்டில் அதிலையும் கொள்ளை அடிக்காமல் 48 தினார் இல்லாமல் ஒரு 10 தினாரில் சரி, ஒரு 8 தினாரில் சரி, வருடத்துக்கு ஒரு தடவை 2 வருடத்துக்கு ஒரு தடவை புதிய பாஸ்போர்ட் செய்யணும். அப்படி செஞ்சால் நிச்சயமாக புதிதாக அக்காம அடிக்கும்போது நிச்சயமாக தொழிலாளர் வந்தே ஆகணும் தூதரத்துக்கு. 2 வருடத்துக்கு ஒருக்கா போனஸ் சம்பளத்திலிருந்து மற்ற எல்லா பிரச்சனைகளையும் கேட்டு தீர்த்து வைக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 10 வருடத்துக்கு பாஸ்போர்ட்டை செஞ்சு கொடுத்தா அந்த 10 வருட பாஸ்போர்ட் முடியும் வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடந்தாலும் எந்த ஒரு அதிகாரிக்குமே எந்த ஒரு கணக்குமே இல்லை. அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் இன்னைக்கு வரைக்கும் உயர்ந்த ஆழ்ந்த தூக்கத்திலே தான் இருக்கின்றார்களே தவிர இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய தொழிலாளர்களுக்கான ஒரு நியாயம் பெற்றுக் கொடுத்ததாக எந்த ஒரு இடத்திலையும் பதிவு செய்யப்படவில்லை. தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் இந்த நாட்டில் எத்தனையோ இருந்தும் அதை எங்களுக்கு சரியாக பயன்படுத்தி கொடுக்கவும், எங்களுக்கு அதை எடுத்து செயல்படுத்தி கொடுக்கவும் எங்களுடைய அதிகாரிகளுக்கு முதுகெலும்பு இல்லை என்பதை இந்த இடத்தில் மிகவும் கவலையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் எத்தனையோ சகோதரிகள் ஒருவேளை சாப்பாடை சாப்பிட ஒரு நூடுல்ஸை செஞ்சு சாப்பிட போன சகோதரிக்கு அதை குப்பையில் போடு அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறாங்க மாமா. இந்த சகோதரி வந்து ஒரு ஏஜென்ட்டால் வராங்க, வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. இவங்க வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு வேளை தான் சாப்பாடு. காலையில் மாலையில் இவங்களுக்கு எதுவுமே ஒரு தேயிலை கூட ஒரு தேநீர் கூட குடிக்கிறதுக்கு முடியலை. இவங்களுடைய வாய்ஸ் வந்து சிங்களத்தில் நான் சிங்கள வீடியோவில் போட்டிருக்கிறேன். சிங்களம் தெரிஞ்சவங்க போய் கேட்டு பாருங்கள். உண்மையிலேயே மிகவும் வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி செய்திகளை சொல்கிறதுக்கு எனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலை. இறைவன் இந்த மாதிரியான சம்பவங்களை என்னோட வாயால் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நான் எவ்வளோ பாவம் செஞ்சவன்னு தெரியலை. இந்த மாதிரி வேதனையான சம்பவங்களையும் இந்த வேதனையான நிலைமைகளையும் வந்து நம்மளுடைய கண்களாலையும் நம்மளுடைய காதுகளாலையும் கேட்க பார்க்க வச்சிருக்கிறான் இறைவன். அந்த அளவு கவலையான விடயமாக இருக்குது. இவங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குதுன்னு சொல்லி தெரியாமல் ஒரு நூடுல்ஸ் எடுத்து சமைச்சு சாப்பிட்றாங்க.
சாப்பிட்ற அந்த நேரத்தில் கேமராவில் இருந்து இவங்க வீடியோவில் பார்த்துட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க, எதுக்காக நீ இப்போ நூடுல்ஸ் செஞ்ச, அந்த நூடுல்ஸை கொண்டு போய் நீ குப்பையில் வீசு, இல்லைன்னா வந்து நான் அடிப்பேன் அப்படின்னு அந்த மேடம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சகோதரி சாப்பிட எடுத்ததை கொண்டு போய் குப்பையில் கொட்டுறாங்க. உண்மையிலேயே வேதனையாக இருக்குது. சில சகோதரிகளுக்கு நடக்கக்கூடிய நிலைமை உண்மையிலேயே ரொம்ப வேதனையாக இருக்குது. உன்னை எடுத்த உணவு ஒரு நூடுல்ஸை செஞ்சு சாப்பிட்டதுக்கு அந்த நூடுல்ஸை கொட்டு, இப்போவே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கயவர்கள் இருக்கும் வரைக்கும் எங்களுடைய நாட்டு சகோதரிகளை நிம்மதியாக நாட்டில் வாழ விட மாட்டாங்க. நேற்று ஒரு கயவன் பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பித்தான் $, எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த கயவர்கள் குடிச்சிட்டு நைட்டில் கும்மாளம் போடுறது, பகலில் வந்து வித்வான் மாதிரி தத்துவம் பேசுறது, கடைசியில் இவைகளை தட்டி கேட்க போகிற எங்களை வந்து குற்றவாளிகள் ஆக்குறதும் குறை கூறுறதும் இவங்களுடைய ஒரு வேலை. ඊමනම් ඒක ක්‍රියාත්මක කරන්න මෙන්න මේ ටික වෙනවා. තානාපති කාර්යාලය අපේ ෆොරින් ඒජන්ට්ස්ලා ඔක්කොම කැඳවන්න ඕනේ. මේ විදිහට මේ ස්පොන්සර්ලා දැනුවත් කරන්න. ඔබතුමා මංගාවට ආව කියන සේවකෙක් හරි සේවිකාවක් කරගෙන මම උතුමාට කියන මෙන්න මේකයි මේ කොන්දිසි තියෙනවා. මේක ක්‍රියාත්මක කරනවා. කාර්යාංශයත් විදේශ වෘත්ති කාර්යාංශයත් මැදිහත් වෙන්න ඕනේ මේක. කාර්යාංශයේ නීති රෙගුලාසි වලට අපි යටත් වෙන්නේ. අපිට ඒගොල්ලෝ කොත් මේක මෙහෙම කරන්න එපා නම් එපාම තමයි. මේක මේ විදිහට කරන්නේ කොත් අපි ඒක අපේ මව් ආයතනේ කාර්යාංශය. මේ කාර්යාංශයේ ඊළ පෙළේ නිලධාරීන් සහ තානාපති කාර්යාලය මැදිහත් වුණොත් අවස්ථාවක් හදලා දෙන්න ඕනේ. ඌකන්ට පිස්සු මොලේ නැති මියලා. මොකද්ද පළවෙනි අරක කරන්න ඕනේ? ඒ කොහක්වත් ඉන්න කප්පුට්ටෝ කෑ ගැහුවට දෙන්නේ නැහැ. பிசு பைத்தியம் எங்களுக்கு இல்லைடா, உங்களுக்கு தான். அதே மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தில் இன்னைக்கு எப்படி சுதந்திரமாக அழகாக எப்படி கூத்தடிக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்குரிய முக்கியமான ஒரு பொறுப்பு அதிகாரி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகங்களை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அதிகாரி இன்னைக்கு கப்பலில் குடிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு குட்டிகளோட கூத்தடிக்கிறாரு. யாருடைய காசு இது? எவன் அப்பா வீட்டு காசு எடுத்து இந்த மாதிரி ஜாலி பண்ணுறாங்க? இதுக்கு முன்னாடி பாலித்த தேவரப்பெருமைன்ற ஒரு அமைச்சர் வந்து இறந்து போனார். அவரை பற்றி நான் தெரிவிச்சிருந்தேன். ஒரு அரசியல்வாதியோடைய வீடு, உண்மையாக நேர்மையாக இருக்கக்கூடிய அரசியல்வாதியோடைய வீடு, அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இருந்துட்டு போனார். அன்னைக்கு பருப்பு கறியும் சோறும் தான் அவங்க வீட்டில் சாப்பாடு. சில நேரங்களில் கீரைகளை ஆய்ந்து வெளியில் இருக்கக்கூடிய வாசலில் இருக்கக்கூடிய கீரைகளை ஆய்ந்து அதை வச்சு சாப்பாடு சமைச்சு சாப்பிடுவாங்களாம். வீடு கூட தாத்தா காலத்தில் இருந்த வீடு, இன்னமும் சொந்தமாக ஒரு வீடு கட்டலை அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. தன்னுடைய மகனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கல, நீ படித்து பட்டம் எடுத்துகிட்டு வா உனக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன ஒரு அமைச்சர். ஆனால் இன்றைக்கி அரசியலில் அவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், அரசியல்வாதி உண்மையான நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால் அவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அந்த அவருடைய மகன் தெரிவிச்சிருந்தார். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எங்கேருந்து இந்த மாதிரி சொகுசு கப்பல்களில் இந்த மாதிரி குட்டிகளோட கூத்தடிக்கிறதுக்கு பணம் கிடைச்சது? யாருடைய பணம்? எவன் அப்போ விட்டு பணம்? இதெல்லாம் நாங்கள் இங்கேருந்து கஷ்டப்பட்டு எங்களுடைய தாய்மார்களும் எங்களுடைய தந்தைமார்களும் சகோதர சகோதரிகளும் இந்த நாடுகளில் இருந்து கஷ்டப்பட்டு டாலர்களை அனுப்பினா இவங்களும் இவங்களுடைய குடும்பங்களும் குடிச்சு கூத்தடிச்சு கும்மாளம் போடுறாங்க. எங்களுடைய குழந்தைகள் நாட்டில் பாடசாலைக்கு போகிறதுக்கு பாட புத்தகம் இல்லை, நாட்டில் எக்ஸாம் எழுதுறதுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய அந்த பிரிண்ட் பேப்பர் இல்லை, டாலர் இல்லை. எங்கடா போகுது டாலர்னு பார்த்தா எல்லாமே இந்த மாதிரி இவங்களுடைய சொகுசுக்கும் இவங்களுடைய ஆடம்பர உல்லாசத்துக்கும் தான் செலவு போகுது. அப்போ நாங்கள் இந்த நாட்டில் இருந்து பாத்ரூம் கழுவி பாத்திரம் கழுவி வண்டி கழுவி கஷ்டப்பட்டு பணம் அனுப்பினா இந்த நாய்ங்க அரசியல்வாதி என்ற பேரில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் எங்கள் பணத்தை வச்சு சொகுசாக வாழ்கிறானுங்க. இதுக்குத்தான் நாம் இங்கேருந்து கஷ்டப்படுறோமா? இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமையா? இதுதான் நம்மளுடைய நிலைமையா? காலத்துக்கும் இதுதான் நிலைமையா? மாற்றம் ஒன்று வராதா? ஆனால் அதுக்கு நம்மளுடைய அனைவருடைய ஒற்றுமையும் தேவை. தொழிலாளர்களாகிய நாம் நம்மளுக்குள்ள முதல்ல ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு வீட்டில் இருக்கிற 2 பேரும் முதல்ல ஒற்றுமையாக இருங்க. உங்களுக்குள்ள முதல்ல நீங்கள் ஒற்றுமையை கொண்டு வாங்க. தொழிலாளர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிளவுகள் தான் இன்றைக்கு நம்ம இந்த மாதிரி சீரழிஞ்சு சின்னாபின்னமாகிறோம். ஒற்றுமையே பலம். உயிரே போனாலும் ஒரே கொள்கையில் செயல்படுவோம், நிச்சயமாக வெற்றி பெறலாம். அதே போல் மிக முக்கியமான குவைத்துடைய தகவலை பார்த்தரலாம். தோஹா பகுதிகளில் கொத்தாக பிடிபட போகும் தொழிலாளர்கள் ஒரு உணவகம் ஒன்று நடைபெற்று வருகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நஹார்ஸ் ஹோம்லேண்ட் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. தோஹா பகுதிகளில் இது வந்து ஒரு வீட்டில் ரெஸ்டாரண்ட் ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டவர்கள். பெண் ஒருவர் கிச்சனில் சமைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஒரு நபர் உள்துறை அமைச்சகத்துக்கு பதிவிட்டிருக்கிறாரு. வீடியோ பாருங்க. صباحكم يا متابعين، يعطيكم العافية. طبعا أنا حاليا متواجد في منطقة الدوحة قطعة 1. هذا البيت اللي مسويه مطعم.
والناس قاعدة تدش داخل تتريق وتمشي، تتغدى وتمشي، وتتعشى وتمشي، واللي تيك اواي تيك اواي. وراي صارتين ايش كثر. نشوف الحين شنو راح تسوي. متنكر طبعا على الارض. رندوق وأن المكان كله عزابة، والمرة تشتغل بالمطبخ، مؤذين الفريج وأهل الفريج مشتكين، ولا احترام، ولا احترام القانون، ولا احترام على قولتهم الجيران، ولا شيء ولا شيء. هذه رسالة أودك. இந்த பகுதிகளில் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாலோ இல்லை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த பகுதிகளில் இருந்தாலோ இந்த ரெஸ்டாரண்ட் போகிறத தவிர்த்துக்கோங்க. அதே போல் அந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணுங்கள். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் காலம் இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு முற்றிலுமே முற்றுப்புள்ளி தான். நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார் டிராஃபிக் லைசன்ஸ் வயலேஷன்ஸை பற்றி, நான் அந்த டிராஃபிக் ஃபைன்ஸை பற்றி போட்டதுக்கு இது அமுலுக்கு வந்துருச்சான்னு. இனிமேல் அந்த அமுலுக்கு வர கரையெல்லாம் இல்லவே இல்லை ராஜா. ஏன்னா ராஜாவுடைய உத்தரவின் பேரில் தான் எல்லாமே நடக்குது. இனிமே நானே ராஜா நானே மந்திரி ஆட்சி நடக்குதுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மக்கள் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் ஒன்று கூடி நாள் எடுத்து அதுக்கப்புறம் அப்ரூவல் கொடுக்குறதெல்லாம் பழைய காலம், மலையேறி போச்சு. பாராளுமன்றத்தை இழுத்து முடியாச்சு. இனி வார எல்லா சட்டமும் உடனேக்குடன் அமல். நானே ராஜா நானே மந்திரி அந்த ஆட்சி தான் இப்போ போயிட்டு இருக்குன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மன்னருடைய ஆட்சி, அவருடைய உத்தரவின் பேரில் தான் இது எல்லாமே நடக்குது. ஓட்டுநர்களும் ரொம்ப கவனமாக இருங்க தயவு செய்து. அதே போல் இந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் ஞாபகப்படுத்துங்க. ஓட்டுநர்களுடைய இன்னொரு முக்கியமான கவனத்திற்கு, இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்களானே தெரியலை என்னுடைய வீடியோவில். சரி, இருந்தாலும் வாரவங்களுக்காக இந்த தகவல். சால்மியா பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் ரோடுகள் ரொம்ப மோசமாக இருக்குது. தொடர்ந்துமே உள்ளூர் பகுதிகளையும் சின்ன சின்ன பள்ளங்களில் விழுந்து கூட பல டயர்கள் சேதமாகுது. தயவு செய்து கவனமாக இருங்க. இந்த வீடியோவை பாருங்கள். إلى وزيرة الأشغال دكتورة نور المشعل، أنا من قبل شهر صورت لك هذا الحفر ودزوا لي وزارة الأشغال تم تسكير الحفر. بس السؤال يا دكتورة، أدري فيك أنت ما احنا ندري فيك أن أنت مجتهدة قاعد تشتغلين، يشهد الله. أنا أقول إنك أفضل من اللي قبلك واللي قبلك. قاعد أشوف على أرض الواقع. بس يا دكتورة السؤال، أعتقد إن شركات هي اللي تدزونها تسكر الأحفر. هل عندكم أحد من مراقبين وزارة الأشغال يراقب هذه الحفر بعد ما تتسكر ولا لا؟ أعتقد إنه ما في أحد. شوف طالع. أنا أعتقد إنه ما في أحد قاعد يراقب بعد ما تسكر. يلا سمعت صوت السيارة صار فيها. شوف هذه هي طالع فقع يعني. شوف يلا شوف هذه السالمية
هذا دوار للشوز. وهذا دوار للشوز. رجاء يا دكتورة نبي أحد يراقب هذه الشركات اللي تقوم بتسكير الأحفاد. وشكرا. சகோதரர் சாஃபி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. யாத்துக்கள் ஆஃபியா ஹோய். விசேடமாக அவர் தான் இந்த வீடியோ பதிவிட்டிருக்கிறார். எங்களுடைய சமூக ஆர்வலர்கள் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் விரைவிலேயே இந்த வீதியை வந்து புனர் நிர்மாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பணி அமைச்சகத்துக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நேற்றைய முன்தினம் மாலை எடுத்திருக்கிறாரு. குரூப்பில் நேற்று தான் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை எனக்கு வந்து சாயந்தரம் தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணியிருக்கிறேன். எல்லா பகுதிகளிலையும் இதே நிலை தான். தயவு செய்து ஓட்டுநர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி அதிகமாக தன்னுடைய சம்பளத்தில் பாதியை இழக்கிற ஓட்டுநர்கள்னு பார்த்தா இந்த ரோடுகளாலேயும் பள்ளங்களாலேயும் தான். நான் வீதிகளில் அதிகமாக பார்க்கக்கூடியது ஒவ்வொரு ரோட்டு ஓரங்களையும் வாகன ஓட்டுநர்கள், குறிப்பாக வீட்டு ஓட்டுநர்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. வண்டி ஓட்டும்போது ஃபோனை பார்க்காதீங்க. வைலேஷன்ஸ் பற்றியும் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்தது சட்டம். நானே ராஜா நானே மந்திரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சட்டமும் வந்தாலும் அது உடனே அமுலாகிடும். கவனத்தில் கொள்ளுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.